ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கருப்பு கவுனி அரிசியை இரவே ஊற வச்சிடணுங்க. பாருங்கள், இப்படி எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சிடணுங்க. இந்த உலக்கில் தான் நான் எடுத்தேன். காலையில் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறியிருக்கும். தண்ணி நல்லா ஈர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 தடவை சுற்றி எடுத்தோம் அப்படின்னா இப்படி வருங்க. அதை நம்ம அப்படியே சலிச்சுக்கணும். நல்லா சலித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல மாவாக நிற்கும். பாருங்கள், அப்படி சலிச்சுக்கணுங்க. அந்த மாவு வந்துடும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு பிஞ்ச் அப்படின்னா 2 விரல்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அளவு தான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா ஏற்கனவே மாவு வந்து ஈரமாக இருக்குங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாவில் அப்படியே விட்டு நல்லா பிரட்டிக்கணுங்க. நல்லா கலந்துக்கணும். இப்படி நல்லா கலந்தோம் அப்படின்னா புட்டு பதம்னு சொல்கிறது. அதாவது நம்ம ஒரு பிடி பிடிச்சோம்னா பிடிக்கும், ஆனால் உருண்டை ஆகாது, உளுந்துடும். அதுதான் புட்டு மாவு பதம். பாருங்கள், இப்படி நல்லா அந்த மாவை போட்டு புட்டு மாவு பதத்துக்கு. புட்டு வேவிக்கிறதுக்கு 2 பாத்திரம் இருக்குங்க, 2 வகை. ஒன்று வந்து குக்கரில் அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் கம்மியாக வேணும் அப்படின்னா இப்போ குக்கரில் விசில் போடுறோம் இல்லைங்களா, குக்கரில் தண்ணி ஊற்றி விசில் போடுற அந்த ஹோலில் பின்னாடி இருக்கிறதில் வச்சு நம்ம இப்போ நிறைய 2-3 பேருக்கு வேணும் அப்படின்னா அந்த புட்டு பாத்திரம்னு சொல்லுவாங்க. இது கீழே இருக்கிற பகுதியில் தண்ணி ஊற்றிக்கணும், மேலே இருக்கிற பகுதியில் புட்டை வச்சு வேக வைக்கணும். இந்த பாருங்க, கீழே இருக்கிற பகுதி இந்த இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கணும். மேலே இருக்கிற பகுதியில் நம்ம தேங்காய் பூவும் மாவும் போட்டு கலந்து வச்சு வேக வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், மாவு இப்போ கலந்த மாவு இருக்குங்களா, தேங்காய் பூ இந்த பாத்திரத்தில் மேலே இருக்க பகுதியில் கொஞ்சம் தேங்காய் பூ போடுறோம். தேங்காய் பூ அப்புறமேட்டு மாவு, புட்டு மாவு பாருங்கள், பச்சை மாவு, இந்த புட்டு மாவு போடுறோம். ஒரு 2-3 ஸ்பூன் போடுறோம். அடுத்து தேங்காய் பூ போடுறோம். அடுத்து மாவு போடுறோம். தேங்காய் பூ மாவு இப்படி மாற்றி போட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய மூடியை மூடி வச்சு அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்து மேலே நம்ம வச்சிடணும். நீர் ஆவியில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த புட்டு நல்லா வெந்து போகுங்க. அப்போ அந்த மேலே இருக்கிற 3 ஓட்டை இருக்கும் பாருங்கள், அதில் நமக்கு ஆவி வரும். அந்த ஆவி வரும் பொழுது ஒரு வாசமும் வரும். அப்போ புட்டு வெந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மேலே இந்த மூடியில் 3 ஓட்டை இருக்குங்க. அது நல்லா வெந்த பிறகு மேலே நல்லா ஆவி வரும். பாருங்கள், ஆவி வருதுங்களா, ஆவி வரக்குள்ளே ஒரு நல்ல வாசமும் வரும். அப்போ நாம் அதை எடுத்து இந்த மூடி எடுத்துட்டு அப்படி கொட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு சுவையான கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், அப்படி வரும். ஹாட் பேக்கரில் கொட்டிக்க வேண்டியதுதான். அப்படி வேகலை அப்படின்னா பின்னாலேருந்து ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சு நம்ம தள்ளினா வந்துடும். இன்றைக்கி காலையில் நமக்கு கருப்பு கவுனி அரிசி புட்டு, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாச்சு. இல்லை எங்களுக்கு வாழைப்பழம் போட்டு பிடிக்காதுங்கிறவங்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. தேங்க்யூ, பை பை, see you.